Allahu 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 Allah Allahu 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 Allah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim al-furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Innas salata tanha 'anil fahsya'i wal munkar. Wa fi maqamin akhar wa'mur ahlaka bis salati wastabir 'alaiha la nas'aluka rizqa nahnu narzuquka wal 'aqibatu lit taqwa. Qala an-nabiy sallallahu alaihi wasallam aqrabu ma yakunu al-'abdu min rabbih wa huwa sajidun. Sadaqallahu al-'aliyyul 'azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu 'ala dhalika minasy syahidin wasyakirin walhamdulillahi rabbil alamin. அன்பினைந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க இந்த ரஜப மாதத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். வருகின்ற புதன்கிழமை மாலை அந்த இரவுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மேராஜ் பயணத்தை மேற்கொண்ட இரவாக இருக்கிறது. அன்றைய இரவிலே இஷா தொழுகையை தொடர்ந்து சிறப்பு பயானம் நமது பள்ளியிலே இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக துரிதமாக மிக குறைந்த நேரத்தில் இரவில் ஒரு சிறு பகுதியிலே நபி அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த அந்த ஹரமிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு கொண்டு செல்லப்பட்டு பிறகு அங்கிருந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அழைத்து செல்லப்பட்ட அந்த நிலைமைக்கு இரவு அதனுடைய யாதுகார் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள், அதிலே ஈமான் அதிகமாகிவிடும். அந்த செய்திகளை எல்லாம் நாம் கேட்கிற போது அந்த செய்திகளை கேட்ட பிறகு நம்முடைய அமல்களிலே வித்தியாசம் உண்டாகும். ஈமான் யகீன் ஏற்படும். அந்த நிகழ்வே ஈமான் யகீனுக்காக அல்லாஹ் நிகழ்த்தியது என்று தான் கிதாபில் எழுதுகிறார்கள். அந்த யாதுகாரிலே நாம் நினைக்க வேண்டிய, ஞாபகம் கொள்ள வேண்டிய பல்வேறு செய்திகள் அன்றைய தினத்திலே சொல்லப்பட்டாலும் அவைகள் அனைத்தும் சென்றது திரும்பியதை பற்றி சொல்ல முடியும். அந்த இரவிலே வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு தந்த 4 வகையான கிஃப்ட்டுகள், 4 வகையான அன்பளிப்புகள், அதை விலாவாரியாக சொல்வதற்கான நேரம் அவகாசம் அன்று இருப்பதில்லை. எனவே நான் அதை முன்கூட்டியே இந்த வாரத்திலே சொல்லுகிறேன். அத்தஹியாத்தை நாம் ஓதுகிறோமே, அது அங்கிருந்து ரப்பு நமக்கு தந்ததுதான். இரண்டாவது 5 நேர தொழுகை 50 நேர தொழுகையாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம் மீது இறக்கப்பட்டு குறைத்து 5 நேர தொழுகையாக ஆக்கி ஒவ்வொரு நேர தொழுகையும் 10 தொழுகைக்கு சமமாக ஆக்கி அல்லாஹ் 50 நேர தொழுகை தொழுததாக நமக்கு நன்மை தர காத்திருக்கிறார். அந்த தொழுகையும் கூட அங்கே நான் வைத்து கிடைத்தது. உலகத்தில் உள்ள அத்துணை சட்டங்களும் அல்லாஹ் நமக்கு ஜிப்ரீலின் மூலமாக இறக்கி வைத்தார். ஆனால் தொழுகை ஒன்றை மட்டும்
தன்னுடைய இடத்துக்கு அழைத்து தந்தான். அவ்வளவு மிக உன்னதமானது. அந்த இபாதத்துக்கு நிகரான ஒரு இபாதத்தே கிடையாது. பிறகு மூன்றாவதாக சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துகளையும் அல்லாஹ் அங்கே வைத்து வழங்கினான். எல்லா ஆயத்துகளும் சூறாக்களும் நபி அவர்கள் மக்காவில் இருக்கும் போது, மதீனாவில் இருக்கும் போது, மக்கமா நகரத்திலிருந்து மதீனாவுக்கு செல்லுகின்ற பாதையிலே அல்லது சில நேரங்களில் போர்க்களத்தில் இருக்கும் போது என்றெல்லாம் ஆயத்துகள் இறங்கின. ஆனால் இந்த 2 ஆயத்துகளை மட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய தர்பாரியை வைத்து, தனது சந்நிதியிலே வைத்து அல்லாஹ் வழங்கினான் என்றால் அந்த 2 ஆயத்துகளின் மகத்துவத்தை நாம் உணர முடிகிறது. இனி 4வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், என்னுடைய ஹபீபே, உங்களுடைய உம்மத்திலே ஷிர்க் வைக்கவில்லை என்றால் அவன் செய்த எந்த பாவங்களாக இருந்தாலும் அதை நான் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவேன் என்ற ஒரு ஒப்பந்தத்தையும் ஒரு உறுதிமொழியையும் அல்லாஹ் வழங்கினான். ஷிர்க் மட்டும் இல்லை என்றால் அந்த முஃமினிடத்தில் ஏற்பட்டிருக்கிற எத்தகைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான் என்பதை அவன் வெளிப்படுத்தி இருக்கிறான். ஆக இந்த 4 குட்டுகளும் அங்கே வைத்து கிடைத்திருக்கிறது. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த 4க்கும் தனி மகத்துவம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதிலே மிக முக்கியமானது என்ன? அக்ரபுமா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன். எத்தனையோ அமல்களை நாம் செய்கிறோம். அந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கலாம் என்று நினைக்கிறோம். ஹஜ் செய்கிறோம், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். குர்ஆன் திலாவத்தை ஓதுகிறோம், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். தான தர்மங்கள் செய்கிறோம், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நோன்பு நோக்கிறோம், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று ஆசைக்கிறோம். திக்ர் ஃபிக்ர் என்று நாம் ஈடுபடுகிறோம், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று ஆசைக்கிறோம். இவைகள் அனைத்திலேயும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு மிக நெருக்கமாக ஆக்கி வைக்கும் ஒன்று இருக்கிறது என்றால் வஹுவ சாஜிதுன், அது சஜ்தாவில் தான் இருக்கிறது. அவன் சஜ்தா செய்யும் நிலையிலே எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்குகிறானோ அது போன்ற நெருக்கம் வேறு எதிலும் கிடைப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி என்றால் அந்த சஜ்தாவிலே ஒரு தனி விசேஷ சக்தி இருக்கிறது என்று தானே தெரிகிறது. அஸ்ஸாஜிது யஸ்ஜுது அலா கதமைர் ரஹ்மான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஜ்தா செய்யக்கூடியவன் அவன் தரையில் சஜ்தா செய்வதில்லை. சஜ்தா செய்கின்ற ஒரு முஸல்லி அவர் கார்பெட்டிலே சஜ்தா செய்வதில்லை. சஜ்தா செய்யக்கூடிய ஒரு தொழுகையாளி அவர் பாயிலே, தரையிலே, மண்ணிலே சஜ்தா செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய பாதத்தின் மீது சஜ்தா செய்கிறார். யார் சொன்னது? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் சஜ்தா செய்யும் போது இந்த எண்ணம் வந்தது உண்டா? அந்த எண்ணம் வந்தால் சஜ்தாவிலிருந்து தலையை உயர்த்த மனது வருமா? அல்லாஹ்வுடைய பாதத்தின் மீது நாம் சஜ்தா செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணம் ஒரு நொடிக்காவது வந்து சென்றால் அந்த சஜ்தாவினுடைய உயிரோட்டமே தனிதான். ஆனால் அந்த எண்ணமே வருவதில்லை. எனவேதான் கொத்தி கொத்தி எழுந்தது. நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, தொழுகையிலே திருடுகிறான் என்றார்கள். யார் ரசூலுல்லாஹ் தொழுகையிலே எப்படி திருட முடியும்? அதுதான் அவன் டபக் 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 என்று சஜ்தா செய்கிறானே, டக் டக் டக். என்ன சஜ்தாவிலே ஓத முடியும்? சஜ்தாவிலே அல்லாஹ்வை புகழத்தான் முடியுமா? சஜ்தாவினுடைய இன்பத்தை பெறத்தான் முடியுமா? அந்த சஜ்தாவிலே கிடைக்கிற இன்பத்தை ஒருவன் அறிந்து கொண்டால் அவன் சஜ்தாவிலேயே கிடக்கலாம் என்று நினைப்பான். அவ்வளவு இனிமையானது, சந்தோஷமானது அல்லாஹ்வுடைய பாதத்தின் மீது சஜ்தா செய்வது. அந்த நசீப் சாதாரணமான நசீப் அல்ல. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே அமர்ந்திருக்கும் போது ஒரு சஹாபி உள்ளே தொழுது விட்டு வெளியே வந்தான். நபி அவர்கள் சொன்னார்கள், போங்க தொழுதுட்டு வாங்க என்றார்கள். யார் ரசூலுல்லாஹ், நான் இப்பொழுதுதான் தொழுது விட்டு வருகிறேன். இல்லை இல்லை, நீர் தொழவில்லை. லம் யுஸல்லி லம் துஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி ஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. மீண்டும் தொழுது வா, நீ தொழவில்லை என்றார்கள். மீண்டும் தொழுது விட்டு வந்தார்.
மீண்டும் சொன்னார்கள், சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ தொழவில்லை, தொழுது விட்டு வா என்றார்கள். 3 முறைக்கு பிறகு அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நீ என்னதான் சொல்லுகிறேன், நான் தொழுது தானே வருகிறேன் என்றார். நீங்கள் எப்படி தொழ வேண்டுமோ அப்படி நீங்கள் தொழவில்லையே, எப்படி தொழ வேண்டுமோ அப்படி நீங்கள் தொழவில்லையே, தொழுகையிலே நிதானம் தவறிவிட்டீர்கள். எனவே அது என்னவே அல்ல, தொழுகையே அல்ல. அவ்வளவு வேகமாக தொழுகின்ற எத்தனையோ முசல்லிகளை நாமும் பார்க்கத்தான் செய்கிறோம். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அங்கே ஃபவைலுல் லில் முஸல்லீன் என்கிறான். தொழுகையாளிகளுக்கு நாசம் என்கிறான் அல்லாஹ். எந்த தொழுகையாளிகள் தனது தொழுகையிலே அசட்டையாக இருக்கிறார்கள், தனது தொழுகையிலே மிக பொடுபோக்காக இருக்கிறார்கள். தொழுகைக்கு வராமல் இருத்தல் என்பது வேறு, அது மிகப்பெரிய குற்றம். பைனல் இஸ்லாமி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாத். ஒருவன் முஃமினா, முஸ்லிமா, காஃபிரா என்பதற்கு அடையாளமே இந்த தொழுகை தான். தொழுவானையனால் முஸ்லிமாக இருக்கிறான், தொழவில்லை என்றால் அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்றார்கள். அது தனி. தொழுகைக்கு வந்த மனிதன் தொழுகைக்கு வந்திருக்கிறான், தொழுகின்றான். ஆனால் அந்த தொழுகையிலே அவ்வளவு அசட்டையாக, அந்த தொழுகையை மிக மிக சோம்பலாக தொழுதால் அந்த மனிதனுக்கு வயல் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஆயத்தில் இறக்குகிறார். அவ்வளவு வேகமான சஜ்தா. நொடி பொழுதிலே 2 ரக்காத்தை முடித்து விட்டார். இவர் என்ன ஃபாத்திஹா சூராவை ஓதினாரா, சனாவை ஓதினாரா, இல்லை தஸ்பீஹாத்துகள் தான் ஓதினாரா? என்ன ஆனது இவரது தொழுகை? அது வெறும் வடிவத்திலே தொழுகையாக இருக்கிறதே தவிர அல்லாஹ்வுடைய அருளை பெற்றதாக இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கொஞ்சம் நினைத்து பாருங்கள் பெரியவர்களே. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அடிமை வேண்டும், நான் மட்டுமே எல்லா வேலைகளையும் பார்க்கிறேன், எனக்கு ஒரு அடிமை இருந்தால் ஒத்தாசையாக இருக்குமே, எனக்கு ஒரு ஊனமான வேலை பார்க்கின்ற ஒரு ஆள் வேண்டும் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் வந்திருந்த அடிமைகளில் ஒரு அடிமையை கொடுத்தார்கள். இந்த அடிமையை நீ வைத்துக்கொள், உனக்கு ஒத்தாசையாக இவர் செயல்படுவார் என்று சொல்லி அழைத்து செல்லும் போது ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த அடிமையை அழைத்து செல்லும் போது, யா அலி, இங்கே வா என்று அழைத்தார்கள். யா ரசூலல்லாஹ், எதற்காக அழைத்தீர்கள்? வேறொன்றுமில்லை, இந்த அடிமையிடத்திலே கவனமாக நடக்க வேண்டும். இந்த அடிமைக்கு அவரது சக்திக்கு மிஞ்சிய சுமைகளை சுமத்திடக்கூடாது. இந்த அடிமையை நீர் அடித்து விடக்கூடாது. இந்த அடிமையை பட்டினி போட்டு விடக்கூடாது. இந்த அடிமையினுடைய உள்ளம் நோகும் வகையிலே நீர் பேசிவிடக்கூடாது. இந்த அடிமையை மிக கவனமாக, கண்ணியமாக, கௌரவமாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் தொழுது கொண்டிருக்க நான் பார்த்தேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தொழுது கொண்டிருக்க நான் பார்த்தேன். இன்று நமது கடைகண்ணிகளிலே வேலை பார்க்கக்கூடியவர்களே, யார் தொழுகைக்கே போகாமல் வேலை பார்க்கிறானோ அவன் தான் உச்சத்திலே நிற்கிறான். தொழுகை என்று சொன்னால் இவன் தொழுகை என்று போய் என் கடையே நாசமாக்கி விடுவான் போல் தெரிகிறது என்று சொல்கிறார். ஆனால் அவர் தொழுகைக்கு சென்று அவர் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், என் எஜமானனுக்கு எந்த வகையிலும் நஷ்டமில்லாமல் ஆக்கிவிடுறப்பே, என் எஜமானர் கடையை சாத்தும் போது சந்தோஷமாக வீடு போகும்படி ஆக்குறப்பே, அவருடைய மடியை பரிபூர்ணமாக நிரப்பி அனுப்புறப்பே, அவரை நம்பி நாங்கள் ஒரு 15 நபர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கோம், எங்களுக்கெல்லாம் சம்பளம் தருகின்ற அளவுக்கு அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் ஆக்குறப்பே என்று இவர் செய்கின்ற துஆவில் தான் அங்கே வியாபாரமே நடக்கிறது. ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவர்கள் எத்தனையோ நபர்கள் போகிறான், தொழுகை என்று போகிறான். ஏன் இங்கேயே தொழுதால் என்ன, இங்கே தொழுத வேண்டியதானே, அது என்ன அங்கதான் போகணுமா என்றெல்லாம் சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அலியிடத்திலே சொன்னார்கள், அலியே கவனமாக இருக்க வேண்டும், அவர் தொழுகையாளியாக இருக்கிறார், அவர் தொழுது கொண்டிருக்க நான் பார்த்தேன். எனவே அவரிடத்தில் உங்களுடைய முரட்டுத்தனமான, உங்களுடைய கெடுபடியான எதையும் காட்டிவிடக்கூடாது. ஏனென்றால் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக உயர்ந்தவர்கள், மிகச் சிறந்தவர்கள். சஹாபிகளிலே அவர்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது. ஆனால் மிக வலிமையானவர்கள். தங்களுடைய வலிமைக்கு தக்க பிறரையும் வலிமையானவர் என்று நினைத்திடக் கூடாது அல்லவா? உங்களுக்கென ஒரு வலிமை இருக்கிறது.
நான் வலிமை என்பதற்காக எல்லோரும் வலிமையானவர்கள் என்று நினைத்து விடக்கூடாது என்பதற்காக அவர் பலகீனமானவராக இருக்கலாம். அவரது பலகீனத்தை மனதில் கொண்டு நீங்கள் நடக்க வேண்டும். அவர் தொழுகையாளியாக இருக்கிறார், அவர் தொழுது கொண்டிருக்க நான் பார்த்தேன் என்று அவருக்கான தனி சங்கை இருக்கிறது என்று காட்டினார்கள். இது மட்டுமா? யார் ரசூலல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்வதற்காக வேண்டி ஒரு லோட்டாவிலே தண்ணீரும் 2-3 கற்கள், இஸ்திஞ்சா செய்வதற்கான 2-3 கற்களையும், அங்கே இஸ்திஞ்சாவுக்கு செல்லுகின்ற நேரத்தில் மூண்டுதல் பிடிப்பதற்காக ஒரு குச்சியையும் இவைகளெல்லாம் எடுத்து வைத்து நபியவர்களுக்காக காத்திருக்கிறார். நபியவர்கள் பழுத்துலக்குவதற்காக மிஸ்வாக்கையும் அங்கே தயார் செய்து வைத்திருக்கிறார். நபியவர்கள் வெளியே வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த ஏற்பாடுகளை எல்லாம் யார் செய்தது என்று கேட்டார்கள். ரபியா இவர்தான் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. உடனே நபிகள் சொன்னார்கள், சல் யா ரபியா, ஓ ரபியாவே கேள், உனக்கு என்ன வேண்டும் கேள். சந்தோஷத்திலே தனக்கான ஒது செய்கின்ற தண்ணீரும் அங்கே வேதா கட்டிகளும் அங்கே ஒரு குச்சியும் மிஸ்வாக்கையும் வைத்திருப்பதை பார்த்து எனக்கான இவ்வளவு ஏற்பாட்டை நீங்கள் செய்திருக்கிறீரா, சந்தோஷமாக இருக்கிறது, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் ரப்பிடத்திலே வாங்கி தருகிறேன் என்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கேட்டிருந்தால் என்னவெல்லாம் கேட்கலாம். இந்த மதீனா நகரத்திலே நான் தான் மிகப்பெரிய பணக்காரனாக வேண்டும், துஆ செய்யுங்கள், துஆவே கபூலாயிருக்கும், மிகப்பெரிய செல்வந்தராகவே ஆயிருப்பார். அவர் நினைத்திருந்தால் எனக்கு அழகான பெண்ணோடு திருமணம் முடிக்க வேண்டும், ஒரு நல்ல காந்தான் எனக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். அவர் நினைத்திருந்தால் என்னை நீங்கள் ஹலீஃபாவாக ஆக்க வேண்டும் என்று கூட முறையிட்டிருக்கலாம். அவர் நினைத்திருந்தால் எனக்கு இன்னது வேணும் என்று எதை வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களோடு நான் கியாமத் நாளையிலே நீங்கள் இருக்கும் இடத்திலே உங்களோடு நான் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதுதான் எனக்கு ஆசை, நான் அதைத்தான் விரும்புகிறேன். நீங்கள் சீஃப் கெஸ்டாக இருப்பீர்கள் அல்லவா சுமணத்திலே, உங்களோடு நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்ன போது, இது மட்டும் தானா? வேறு எந்த ஆசையும் இல்லையா? வேறு ஏதேனும் ஆசை இருந்தாலும் சொல்லியிருந்தார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், இந்த ஒன்று மட்டும்தான், உங்களோடு நான் சுவனத்தில் இருக்க வேண்டும், உங்களோடு நான் சுவனத்திலே இருக்க வேண்டும், உங்களுக்கு அருகாமையிலே இருக்க வேண்டும். இப்பொழுது நான் எப்படி பணிவிடை செய்கிறேனோ இதே பணிவிடையை நான் கியாமத் நாளையிலே சுவனம் என்று நாம் உள்ளே சென்ற பிறகு சுவனத்துக்குள்ளே வைத்து உங்களுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது, சரி, நான் ரப்பிடத்திலே இந்த தரஜாவை வாங்கி தருவேன், நீ சுவனத்தில் என்னோடு இருக்கலாம், ஆனால் நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். நான் ரப்பிடத்திலே சொன்னால் அது கபூலாவதற்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். அது என்ன தெரியுமா? நீ அதிகமாக சஜ்தாக்களை செய்து கொள். நீ அதிகமாக சஜ்தாக்களை செய்து கொள் என்றால் என்ன பொருள்? தொழுது கொள். வெறும் 5 நேர தொழுகை மட்டுமல்ல, 5 நேர தொழுகை கடமை, தொழுதே ஆக வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி இஷ்ராக்கை தொழுது கொள், அதையும் தாண்டி நீ நஃபில்களை தொழுது கொள், அதையும் தாண்டி தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுது கொள், அதையும் தாண்டி துஹாவை தொழுது கொள், அதையும் தாண்டி அவ்வாபின் தொழுது கொள். எங்கெங்கெல்லாம் பள்ளியை பார்க்கிறாயோ அந்த பள்ளிக்குள் போகின்ற உனக்கு பாக்கியம் கிடைத்து விட்டால் வெறும் பீஷா பொது என்று மட்டும் செய்துவிட்டு போகக்கூடியவர்களை பார்க்கிறோம். அவசரத்துக்கு பள்ளி தெரிகிறது, வெளியிலே ஆங்காங்கே இஸ்திஞ்சா போவதை விட பள்ளியில் போனால் சுத்தமாக இருக்கும். பள்ளிக்குள்ளே வருகின்ற பாக்கியத்தை தந்து விட்டான். பள்ளிக்குள்ளே பீஷாவை செய்துவிட்டு இஸ்திஞ்சா முடித்துக் கொண்டு ஒது செய்து கொண்டு 2 ரக்காத்தை தொழுது கொண்டே இரு, சஜ்தாவை அதிகப்படுத்து. இதை நீ செய்வாயானால் உனக்காக நான் ரப்பிடத்திலே சிபாரிசு செய்து சுவனத்திலே என்னோடு இருக்கும் பாக்கியத்தை நான் பெற்றுத் தருவேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பழ வியாபாரி, நான் பழங்களை விற்று கொண்டிருந்தேன். என்னிடத்திலே ஒரு பெண்மணி வந்தால் பழம் கேட்டால் நான் சொன்னேன், இதை விட ஃப்ரெஷ்ஷான பழங்களை எல்லாம் வீட்டிலே வைத்திருக்கிறேன், அங்கே வீட்டுக்கு வந்துடு என்று சொன்னேன். தவறு நிகழ்ந்தது என்று சொல்லிவிட்டார். யா ரசூலல்லாஹ், இந்த விளக்கத்தை எல்லாம் சொன்னாமல், யா ரசூலல்லாஹ், தவறு நிகழ்ந்து விட்டது யா ரசூலல்லாஹ், தவறு நிகழ்ந்து விட்டது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். சொல்லிக் கொண்டிருக்கிற போதே தொழுகை நேரம் வந்து விட்டது. நபி அவர்களோடு சேர்ந்து ஜமாஅத்தோடு தொழுதார்.
தொழுகை முடிந்த பிறகுதான் நபி அவர்கள் கேட்கிறார்கள் என்ன ஆனது என்று. அந்த பெண்ணை நான் முத்தமிட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். உடனெல்லாம் பதறி போயிருந்தார், உள்ளமெல்லாம் திடுக்கிட்டு போயிருந்தார். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், நீர் என்னோடு தொழுதாயா, எனக்கு பின்னால் என்று ஜமாத்தோடு தொழுது விட்டாயா என்று கேட்டார்கள். ஆம் தொழுதை யா ரசூலல்லாஹ். நீ நடுங்கிய நடுங்கலும், உனது உள்ளத்தில் ஏற்பட்ட வீரரும், உனது உள்ளத்தில் ஏற்பட்ட நடுக்கமும் பயமும், அதோடு சேர்ந்து நீ செய்த சஜிதாவும் உனது பாவத்தை மன்னிக்க, உனது பாவத்தை அழிக்க உதவிவிட்டது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கான தவறுகளை துணிந்து செய்யலாம், துணிந்து செய்த பிறகு சஜிதா செஞ்சா போதுமானது. இந்த எண்ணம் வந்துடக்கூடாது. நம்மிடத்திலிருந்து யதார்த்தமாக நிகழ்கின்ற எத்தனையோ பாவங்கள், அவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய பிடிக்கு உள்ளானால் என்ன ஆகும்? அவன் பிடிக்க நினைத்தால் யாரிடம் தப்ப முடியுமா? எனவே நான் சஜிதாக்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு தொழ முடிகிறதோ ஏதேனும் ஒரு காரணம் காட்டி தொழுது கொண்டே இருக்க வேண்டும். அது ரப்பினுடைய தொடர்பை நிரந்தரப்படுத்தும். அந்த தொடர்பு எந்த நேரமும் இருந்து கொண்டே இருக்கும். பிலாலே என்று அழைத்தார்கள். யா ரசூலல்லாஹ், லப்பைக் யா ரசூலல்லாஹ். என்ன ஆனது யா ரசூலல்லாஹ்? வேறொன்றும் இல்லை, நான் மேராஜுக்கு சென்றிருந்தேன். ரப்பினுடைய சன்னிதானம் அழைக்கப்பட்டு நான் சென்று வந்தேன். அங்கே சுவனத்தை எல்லாம் எனக்கு காட்டினான். அந்த சுவனத்தை நான் பார்க்கிறேன், எனக்கு முன்பாகவே நீர் இருப்பதை நான் உணர்ந்தேன் என்றார்கள். அங்கே எனக்கு முன்பாகவே நீர் அங்கே நடந்து செல்வதை போன்று நான் உணர்ந்தேன். பிலாலே, இந்த உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு எதுவென்று தெரியவில்லை, அனைத்தையும் அறிந்தவர்கள் நீங்கள் யா ரசூலல்லாஹ். எனக்கு என்ன தெரியும், ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரிகிறது. நான் ஒது செய்து கொண்டால் அந்த ஒதுவை இபாதத்தாக கருதி அந்த ஒது வீணாக கழித்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த ஒது செய்த மாத்திரத்தில் 2 ரகாத்தை தொழும் வழக்கம் உள்ளவனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே நபிகள் சொன்னார்கள், இந்த ஸ்பெஷல் அமலின் மூலமாகத்தான் எனக்கு முன்பாகவே சுவனத்தை பார்க்கும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி விட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் அந்த தொழுகையிலே எவ்வளவு மகத்துவம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பை தரிசனம் செய்ய செல்லுகிற போது ஒவ்வொரு வானத்தையும் கடந்து போகிறார்கள். ஒரு வானத்திலே பார்த்தால் நின்ற நிலையிலேயே மலக்குகள் தஸ்பீஹ் செய்கிறார்கள். இன்னொரு வானத்திலே ருக்குவிலே இருக்க அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு வானத்திலே சஜ்தாவில் இருக்க அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு வானத்திலே அத்தஹியாத்தில் அமர்ந்திருக்க அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியே ஒவ்வொன்றையமாக கடந்து போகிற நேரத்தில் உள்ளத்தில் நினைக்கிறார்கள், இந்த ஒட்டுமொத்த அமல்களும் இந்த ஒட்டுமொத்த செயல்களும் நிலை நிற்பது, ருக்கூவில் இருப்பது, சஜ்தாவில் இருப்பது, அத்தஹியாத்தில் இருப்பது, ஆக இத்தனை நிலைகளும் ஒன்று சேர ஒரு அமல் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே ரப்பை சந்திக்க சென்றால் அதே அமலை அல்லாஹ் தந்து அனுப்பினான். நீங்கள் எதை விரும்பினீர்களோ அந்த அமலை நான் தருகிறேன். உங்களுடைய உம்மத்தினர் ஒரு தொழுகையை தொழ வேண்டும். அந்த தொழுகையிலே நிலைநிறுத்தலும் இருக்கும், அதிலே ருக்கூவும் இருக்கும், அதிலே சுஜூதும் இருக்கும், அதிலே அத்தஹியாத்தும் இருக்கும், அதிலே என்னை புகழ்வதும் இருக்கும், அதிலே தங்களின் தேவைகளை கேட்பதும் இருக்கும். அனைத்தும் உள்ள ஒன்றை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்றால் அது தொழுகை தான் பெரியவர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு உங்களை போன்ற சக மனிதரின் மூலமாக ஒரு காரியம் நடக்கலாம், அல்லது உங்களை படைத்த ரப்பின் மூலம் ஒரு காரியம் நடக்க வேண்டி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, 2 ரக்காத்தை தொழுது கொள்ளுங்கள். நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 ரக்காத்தை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்கிறார். அந்த 2 ரக்காத்தை தொழுது முடித்த பிறகு நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள், புகழுங்கள், புகழுங்கள். வேறு யாரை புகழப் போகிறீர்கள்? உலகத்தில் வேறு யாரை புகழ்ந்தாலும் முகஸ்துதிதான். அந்த புகழ் நீடிக்கவே செய்யாது. சில நேரங்களில் புகழே எதிர்ப்புக்கு காரணமாகிவிடும். அவன் ரொம்ப அதிகமாக என்ன புகழும் போதே நினைச்ச எனக்கு என்னவோ ஆக போகுதுன்னு அவன் புகழ்ந்துட்டு போனதிலிருந்து எனக்கு வைத்தாலையா போகுதுன்னு சொல்லுவான்.
அப்படி என்றால் யாரும் யாரையும் புகழ முடியவில்லை. புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ்வை புகழ வேண்டும். ரப்பே, நீ தான் எனக்கு எல்லாமே, நீ இல்லாமல் எனக்கு யார் இருக்கிறார்? நீ தரலன்னா யாரு தருவா? நீ தந்துதான் நான் உடுத்தி இருக்கிறேன், நீ தந்துதான் நான் சாப்பிட்டு இருக்கிறேன், நீ தந்துதான் நான் தாகத்தை தீர்க்கிறேன், நீ தந்துதான் நான் மகிழ்வாக இருக்கிறேன், நீ தான் சிரிக்க வைப்பவன், நீ தான் அழ வைப்பவன், நீ தான் எல்லாமே. யார் புலம்பம்? மக்களிடத்தில் புலம்பி எந்த பயனும் இல்லை. ரப்பை புகழ்ந்து புகழ்ந்து அதற்கு பிறகு நபியவர்கள் சொல்கிறார்கள், என் மீது சலவாத்தை சொல்ல மறந்துடாதீர்கள். என் மீது சலவாத்தை சொல்லிவிட்டு பிறகு உங்களுடைய தேவைகளை கேட்டு பாருங்கள், நிச்சயம் நடக்கிறதா இல்லையா என்று பாருங்கள் என்று நபியவர்கள் நமக்கு வாக்களிக்கிறார்கள் என்றால் அந்த தொழுகையிலே ஏதோ மறைந்திருக்கிறது என்றுதானே தெரிகிறது. ஆன்மீக பெரியார்கள் அதற்கு இருட்டும் வகையிலே இன்னொரு செய்தியை சொன்னார்கள். அந்த 2 ரக்காத்திலே முதல் ரக்காத்திலே வதுஹா சூராவை ஓதிக்கொள்ளுங்கள். இன்னும் சில பெருந்தகைகள் சொன்னார்கள், முதல் ரக்காத்திலே அலம் நஷ்ரா சூராவை ஓதிக்கொள்ளுங்கள், இரண்டாவது ரக்காத்திலே இதா ஜா நஸ்ருல்லாஹ் ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் உதவி கிடைத்தே தீரும். இன்றைய காலம் எப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்கிறோம் தெரியுமா? எந்த உதவியும் யாரை கொண்டும் கிடைக்காது, எவரையுமே நம்ப முடியாத காலத்தில் வாழுகிறோம். ஒன்லி ஒன், அல்லாஹ்வை மட்டும் நான் நம்பியாக வேண்டும். அவனை தொழுவதையும் அவனிடத்தில் அவனிடத்திலே கதறி கதறி அழுவதின் மூலமாக அவனோட தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வதன் மூலமாக துஆவின் மூலமாகத்தான் இனி வரக்கூடிய காலங்களை நாம் நிம்மதியாக கழித்திட முடியும். இல்லை என்றால் அந்த நிம்மதி பறிபோகும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நிம்மதி, தமிழகத்தில் இருக்கிற இந்த நிம்மதி எத்தனையோ இடங்களிலே நிம்மதியினுடைய அந்த நீயன்னா கூட இல்லாத நிலை, சுக்கூனுடைய சீன் கூட இல்லாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு இந்த நிம்மதியை வழங்கி இருக்கிறார் என்றால், இந்த நிம்மதி நீடிக்க வேண்டும் என்றால் நாம் தொழுகையிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். தொழுது கொண்டே இருக்க வேண்டும். தொழுதோம் ஓடக்கூடாது. பள்ளியை விட்டு போக மனதில்லையே என்கிற கவலையோடு போக வேண்டும். அதுதான் மீண்டும் நம்மை பள்ளிக்கு வர வைக்கும். அதுதான் நம்மை மீண்டும் தொழுகின்ற பாக்கியத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் புரிந்தவன் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானா. வரக்கூடிய புதன்கிழமை இரவு இஷா தொழுகையை தொடர்ந்து சிறப்பு பயான் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். அதிலே கலந்து கொள்ளுங்கள். நமது பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வாருங்கள். அடுத்த ஜெனரேஷனுக்கு நடந்த நிகழ்வுகள் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. வல்ல ரஹ்மான் கபூல் செய்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி